மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ ஆசைப்படுறாங்க. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் சரியான முடிவுகளை எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் தடுமாறுறாங்க. பலர் உணர்ச்சி வசப்பட்டோ அவசரத்தினாலேயோ மற்றவங்க தூண்டுதனாலேயோ முடிவு எடுக்கிறாங்க. இன்னும் சிலர் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் வாழ்க்கை போகிற போக்கில் போகிறாங்க. இதை அப்படியே மாற்றி எந்த குழப்பமான சூழ்நிலையும் புத்திசாலித்தனமாகவும் உறுதியாகவும் முடிவு எடுக்க நான் உங்களுக்கு 7 ரகசியங்களை சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறப்பாக சிந்திக்கவும் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவும் முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் உங்கள் மென்டார் சதீஷ் அண்ட் வெல்கம் டு தி பேப்பர் மென்டார்ஸ். நம்ம ஏன் தவறான முடிவுகளை எடுக்கிறோன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம அவசரப்படுறோம். நம்மளுடைய மனசு பயம், பதட்டம் போன்ற உணர்ச்சியால் நிறைந்திருக்கும் போது நம்மளுடைய சிந்திக்கு திறன் குறைஞ்சிருக்கும். குழப்பமான மனநிலையில் எடுக்கும் முடிவுகள் எப்போதுமே குழப்பத்தை தான் விளைவிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய மனசை ஒரு நதியை போல் கற்பனை பண்ணுங்கள். நதி வேகமாக ஓடும்போது தண்ணீர் சேராக இருக்கும், அடிப்புறத்தில் என்ன இருக்குது எதுவுமே தெரியாது. அதுபோல் தான் உங்கள் மனசு கலக்கமாக இருக்கும்போது உண்மை நிலை தெரியாது. ஆனால் நதி அமைதியாகும் போது சேறு மண்ணெல்லாம் அடியில் போயிட்டு அடிப்புறம் தெளிவாக தெரியும். அதுபோல் தான் உங்கள் மனசு அமைதியாகும் போது தான் எது சரி எது தவறு என்று உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உணர்ச்சி வசப்பட்டு உடனடியே செயல்படாதீங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். 1 ஸ்டாப்பு, அந்த தருணத்தில் எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க. செகண்ட் 1 பிரீத்து, எந்த ஒரு சூழ்நிலையிலும் மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க. தேர்டு 1 வெயிட்டு, உங்களுடைய பதட்டம் போகிற வரைக்கும் அமைதியாக காத்துருங்க. எந்த ஒரு முக்கிய முடிவு எடுப்பதற்கு முன்னாடி உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்க. அமைதியான மனநிலையில் எடுக்கும் முடிவு தான் உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். சிறந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஆனால் பெரும்பாலான மக்கள் கவனிக்கப்படாத ரகசியம் இருக்குது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எது சிறிய முடிவு எது பெரிய முடிவுன்னு கவனிச்சே ஆகணும். ஏன்னா நம்மளில் பெரும்பாலான மக்கள் எல்லா முடிவும் ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் என்ன சாப்பிட்லாம், என்ன ட்ரெஸ்ஸு வியர் பண்ணலாம் சொல்லிட்டு அதில் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. இதே ஃபோக்கஸ் பெரிய முடிவில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கெரியரை சூஸ் பண்ணுறது, உங்கள் மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, உங்கள் சொந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, ஆர் உங்கள் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுன்ட்டு இந்தமாரி முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது நீங்கள் அவசரமாகவோ இல்லை டிப்ரெஷனில் இருந்தால் இருக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக ரொம்ப யோசித்து தெளிவாக எடுக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற 4 பாயிண்ட்டை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பெரிய டிசிஷன் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு, எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கோங்க. செகண்டு, அதோட நெகட்டிவ் என்னவாக இருக்கும், பாசிட்டிவ் என்ன இருக்கும் நோட்டில் எழுதிக்கோங்க. அந்த டிசிஷன் உங்களோட லைஃபுக்கும் உங்களோட கொள்கைக்கும் கரெக்டாக இருக்கான்னு யோசித்து பார்த்துக்கோங்க. கடைசியாக, நீங்கள் எடுக்கிற டிசிஷன் உங்கள் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி இம்பேக்டை க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று ப்ரெசன்ட் செல்ஃபு, இன்னொன்று ஃப்யூச்சர் செல்ஃபு. இந்த ப்ரெசன்ட் செல்ஃபோட வேலை என்னென்னா, உங்களை எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுக்கும். அதுலேருந்து வெளியே வர விடவே விடாது. உங்களுக்கு டெம்பரவரியாக ஹாப்பினஸ் தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே இது பண்ண சொல்லும். ஆனால் உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃபு அடுத்த 5 or 10 இயர்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளில் பெரும்பாலானவங்க இந்த ப்ரெசன்ட் செல்ஃப் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் எப்போ உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் சொல்கிறத கேட்குறீங்களோ அப்போ தான் உங்கள் லைஃபே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போ குழப்பமாக இருந்தாலும் சரி, நான் சொல்ல போகிற இந்த 10 ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி 3 கொஸ்டினை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த முடிவுனால் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டு பார்த்துக்கோங்க. இந்த முடிவு அடுத்த 10 மாதத்தில் எந்த ஒரு தாக்கத்தை உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தணும்னு கேட்டு பார்த்துக்கோங்க. இந்த முடிவு எடுத்ததுக்காக நீங்கள் அடுத்த 10 வருஷத்துக்கு பெருமைப்படுவீங்களான்னு கேட்டு பார்த்துக்கோங்க. எல்லா முடிவுகளுமே முதலீடு தான். பணம் இருந்தால் மட்டும்தான் முதலீடு செய்ய வேண்டியதில்லை, உங்களுடைய நேரம் தான் மிகப்பெரிய முதலீடு. எதிர்காலத்துக்காக நீங்கள் செய்யும் முதலீடு தான் டிசிப்ளின். எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப்பை தியாகம் செய்வதாக நினைக்காதீங்க. உங்களுடைய வருங்காலத்துக்காக நீங்கள் ஒரு பரிசை தயார் செஞ்சிட்ருக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. நண்பா, ஃபீலிங்ஸ் அடிப்படையில் டிசிஷன் எடுக்காமல் வேல்யூஸ் அடிப்படையில் டிசிஷன் எடு. ஏன்னா உன்னோட மனநிலை உன்னை எப்போ வேணாலும் ஏமாற்றும், ஆனால் உன்னோட கொள்கைகள் தான் உன்னைய வழி நடத்துமே. ஏன்னா ஃபீலிங்ஸ்ன்றது ஒரு வானிலை காலம் மாதிரி, அது எப்போ வேணாலும் ஹவர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நீ பயத்தாலேயோ சந்தோஷத்தாலேயோ முடிவு எடுத்தால் அது பெரும்பாலும் தவறாக தான் போய் முடியும். அப்படி எடுக்கப்படும் முடிவுகள் டெம்பரவரியாக இருந்தாலோ அதனால் பின்னால் நீ ரொம்ப வருத்தப்படவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ குழப்பமாக இருந்தால் எனக்கு இப்போ என்ன செய்ய தோணுது என்று கேட்குறதுக்கு பதிலாக நான் யார், நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க விரும்புகிறேன், அந்த மனிதன் இந்த இடத்துல என்ன செய்வான் அப்படி உன்னை நீயே கேட்டுக்கோ. அப்படி எடுக்கிற டிசிஷன் உன் லைஃபே மாற்றும்.